அந்த பாலை நீங்க குடிக்க வேண்டாம், என்கிட்ட கொடுத்துருங்க. நான் திரும்ப கொண்டு போய் வச்சுற உங்களை தேவையில்லாம நான் தொந்தரவு பண்ணிட்டேன். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க என்ன நினைச்சு இவ்வளவு கவலைப்படவும் தேவையில்லை. எனக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வேலைகளையும் செய்ய தேவையில்லை. உங்களுக்கு ஏதாவது வழி ஏற்பட்டுச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வந்துடுறேன். அம்மா சொல்றத பார்த்தா ஒரு வகையில சரியாதான் இருக்கு. அவங்க என்னோட நன்மைக்காக தான் சொல்றாங்க. தேவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் வாழ்க்கை நிச்சயமா மாறிடும். அதுக்கப்புறம் நான் கனவுல நினைக்காது கூட எனக்கு கிடைச்சி நான் உயர்ந்த பதவிக்கு போயிருவேன். அண்ணா, எவ்வளவு முட்டாளா இருந்துட்டேன்லண்ணா. அந்த அபை மேல இருக்கிற அன்புல என் வருங்காலத்தை அழிக்கிற அளவுக்கு இறங்கி போயிட்டேன்ல அண்ணா. எனக்கு நினைச்சாலே பயமா இருக்கு. நான் வெளியில போய் இவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். அந்த அபை கூட நான் போயிருந்தேனா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? ஏதோ ஒரு சின்ன வீட்டுல வாழ்க்கை நடத்த வேண்டியதா இருந்திருக்கும். அந்த மாதிரி இடத்துல எல்லாம் என்னால இருக்க முடியாது. நல்ல வேளை அந்த வாழ்க்கையில இருந்து நான் தப்பிச்சேன். இப்போ எனக்கு எல்லாமே இங்க கிடைக்க போகுது. இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில எல்லாமே சுகமா தான் இருக்க போகுது. தேவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு மகா பண்டிதனியாய் சந்தோஷமா இருப்பேன். குட்டிமா, நீ தேவையில்லாம நீ மனசை போட்டு குழப்பிக்கிற. இதெல்லாம் உன்னை ஏமாத்துறதுக்காக அவங்க சொல்றாங்க. அம்மாவோட சுயநலத்துக்கு தேவையில்லாம உன்னோட ஆசையை பலியாக்கிடாத. உனக்கு வெறும் மகா பண்டிதனின் பதவி மட்டும்தான். ஆனா அது எல்லாத்தையும் அம்மா தான் அனுபவிப்பாங்க. அதிகாரம் யார் பண்ணா என்ன ரஜன்? மகா பண்டிதனியா இருக்கிறது நம்ம கனிகாங்கிறது தானே முக்கியம். பா, நல்லபடியா கல்யாணம் பண்ணி நீ வாழ்க்கையில நல்லா ஆரம்பிச்சேன்னா அதுவே எனக்கு போதும் கனிகா. நான் மாப்பிள்ளை தம்பியை பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கேன். நீங்க என்ன வேணா பண்ணுங்கன்னு அவர் அமைதியா சொல்லிட்டாரு. கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அவர் ஒரு வார்த்தை கூட சொல்லல. ராதிகா பக்கத்துல ஒரு மனிதாபிமானம் உள்ள மனுஷனா அவர் உக்காந்துருக்காரு. இதுல நாம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இத பாரு, இத பாரு, அழகா இருக்குல்ல? ரொம்ப அழகா இருக்குமா? கொண்டு வா. அங்க பார், இது எல்லாமே உனக்காக தான். வா பார். இதெல்லாம் எனக்கேவாமா? ரொம்ப நல்லா இருக்குல்ல இதெல்லாம்? நீ மகா பண்டிதனி ஆனதுக்கு அப்புறம் உன்னோட கௌரவமே தனியா தானமா இருக்கும். அதுக்கு முன்னால இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. பாரு, என் கண்ணு முன்னாலே கொஞ்சம் கொஞ்சமா என் வாழ்க்கை அழிஞ்சுக்கிட்டே இருக்கு. என் வாழ்க்கையில நான் எப்படி முன்னுக்கு வருவேன்னு எனக்கு தெரியலையே. இப்ப என்னால என்ன முயற்சி பண்ணாலும் எதுவுமே செய்ய முடியலையே. தேவா என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணாமலே வீட்டுக்கு அதிபதி ஆயிட்டான். ஆனா நான் அவனுக்கு அடிமையில வாழ்க்கை நடத்திட்டு இருக்கேன். என்னைக்கு இருந்தாலும் இப்படியே இதை விட்டுறக்கூடாது. நம்ம கிட்ட வேறொரு வழி இருக்கு, நாம் அதை பயன்படுத்தணும். இவ்வளோ சீக்கிரம் நம்ம தோல்வியை ஏற்றுக்கவே கூடாது. யாருக்கிட்ட போய் இவங்க வாழாட்ட முடியாதோ அவங்கள வச்சு நம்ம காரியத்தை சாதிக்கணும். நம்ம எண்ணத்தை இவங்க நிறைவேறாம பண்றதுக்குள்ள நாம அவங்களுடைய எண்ணத்தை நிறைவேறாம பண்ணிடணும்.
வந்த? எவ்வளவு தைரியம் இருந்தா நீ அறைக்குள்ள வந்திருப்ப? எதுக்கு இப்ப கதவை சாத்துற? ராதிகா, நான் உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். தயவு செய்து கத்தாதீங்க நீ ப்ளீஸ். என்கிட்ட எதுவும் பேச தேவையில்ல. ராதிகா, உங்களை கும்பிட்டு கேட்கறேன், தயவு செய்து கத்தாதீங்க ப்ளீஸ். நான் ரொம்ப முக்கியமா உங்ககிட்ட பேசியே ஆகணும், இல்லைன்னா பெரிய ஆபத்து வந்து சேர்ந்துரும். மரியாதை இங்கிருந்து கிளம்பி போ, இல்ல என் வீட்டுல இருக்கிறவங்கள சத்தம் போட்டு கூப்பிட்டுடுவேன். ராதிகா, கொஞ்சம் மெதுவா பேசுங்களேன். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். முதல்ல கொஞ்சம் கேளுங்க. ரஜன், நீ என்கிட்ட எதுவும் பேச வேணாம்னு சொன்னேல, போயிடுது. நான் சொல்ல போற விஷயம் தேவா பத்தி இருந்ததுன்னா அவரை பத்தியா? கதவை சாத்திட்டு சொல்றேன், கொஞ்சம் கேளுங்களேன். நீங்க முதல்ல கொஞ்சம் உட்காருங்களேன், உங்க கால் ரொம்ப வலிக்கும். நானும் உட்காரலாமா? இப்போது சொல்றியா நீ எதுக்காக இங்க வந்தேன்னு? ராதிகா, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், நான் அதைத்தான் இப்ப சொல்ல வந்திருக்கேன். அவர் அபய் இல்ல, அவர் உங்களுடைய தேவாதான். இது உனக்கு ஏற்கனவே? ராதிகா, அவருக்கு வேணா ஞாபகம் போயிருக்கலாம், ஆனா அவர் உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கான்ற விஷயத்தை யாராலையும் மறுக்க முடியாது. உங்களுக்கு இருக்கிற உண்மை வேற யாருக்குமே கிடையாது. கனிகாவும் சரி, அம்மாவும் சரி, தீபுவும் சரி, உரிமையே இல்லாதவங்க அவங்கதான். அவருக்கும் கனிகாவுக்கும் கல்யாணமும் ஆகல, தீப்பும் அவருடைய குழந்தையும் இல்லை. என்ன? ஆமா, தீப்பு கனிகாவோட காதலர் பையன். இந்த விஷயத்தை மறைக்கிறதுக்காக தான் கனிகா தேவாவை அபயா மாத்தினா. அவருக்கு ஞாபகம் போனதை பயன்படுத்திக்கிட்டா. ஆனா என்னதான் உண்மையை மூடி மூடி மறைச்சாலும் பலன் இல்ல. போய் என்னைக்கும் உண்மையா மாறாதில்ல ராதிகா. அதனால்தான் எங்க அம்மா அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ண ஆசைப்படுறாங்க. ராதிகா, கடவுளுக்கு அப்புறமா நீங்க நன்றி சொல்லிக்கங்க. அப்படியும் மீறி கல்யாணம் நடந்துருச்சுன்னா அந்த கடவுளால கூட இந்த உறவை இல்லைன்னு சொல்லவே முடியாது. அதுக்கப்புறம் காலம் பூரா உங்க புருஷன் உங்களை விட்டு பிரிஞ்சிருவாரு. நீங்க தனியா தான் இருக்கணும். நீ சொன்னதெல்லாம் சரி, ஆனா நீ எதுக்காக என்கிட்ட இதெல்லாம் சொல்ற? காரணத்தை சொல்றேன் சகோதரி. நீங்களும் கனிகா மாதிரி எனக்கு ஒரு சகோதரி தானே. கனிகா என்னோட சகோதரியா இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு அநியாயம் பண்றதை என்னால பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. எவ்வளவு சுயநலம் அவளுக்கு. என்ன தைரியம் இருந்தா இவ்வளவு பெரிய விஷயத்தை மறைப்பா சொல்லுங்க. இங்க பாரு, எனக்கு நல்லா தெரியும், கண்டிப்பா இது ஒரு காரணமா இருக்காது. எதுக்காக இதெல்லாம் சொன்னேன்னு உண்மையை என்கிட்ட சொல்லு. நேரடியாவே விஷயத்துக்கு வரேன் ராதிகா. இந்த உண்மையை என்னுடைய சுயநலத்துக்காக தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். ஏன்னா தேவ பொய்யான மாப்பிள்ளை அந்த வீட்டுல இருந்ததையே என்னால ஏத்துக்க முடியல. இதை எப்படி நான் ஏத்துக்குவேன்? நான் அவனுடைய சொந்த பையனா இருந்தாலும் எதுக்கு எடுத்தாலும் அடிமை மாதிரி அவங்கிட்ட கையேந்தி நிக்க வேண்டியிருக்கு. இதை பாருங்க ராதிகா, நான் என்னோட நல்லதுக்கு தான் கேட்கறேன். நீங்க எனக்காகவாவது உதவி பண்ணலாம்ல. ஆனா இந்த விஷயம் மட்டும் எங்க அம்மாவுக்கு தெரியாம நீங்க தான் பாத்துக்கணும். நான் உங்ககிட்ட சொன்னேன், நீங்க அவங்க கிட்ட சொல்லிடாதீங்க. இது நமக்குள்ள இருக்கட்டும். நான் உங்களுக்கு எந்த உதவி வேணாலும் நான் செய்யறேன். ஒரு ஹிட்லரை எதிர்த்து போராடுற தைரியம் நிச்சயமா என்கிட்ட கிடையாது. ராதிகா, தயவு செஞ்சு தேவாவுக்கு சீக்கிரமா பழைய ஞாபகம் வர மாதிரி நீங்க தான் எப்படியாவது முயற்சிக்கணும். எப்படியாவது இந்த கல்யாணம் நடக்காம தடுங்க. இதுக்கு மேலேயும் நீங்க என்ன நம்பலன்னா என்கிட்ட நிரூபிக்க எந்த ஆதாரமும் கிடையாது ராதிகா. கதவை திறந்து விட்டுட்டு போறேன். ராதிகாவே வந்து என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறம்தான் எனக்கு முழு நம்பிக்கையே வந்தது. இந்த அக்தி முடிஞ்சு கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையில எல்லாமே சந்தோஷமா தான் இருக்க போகுது. புராணத்துல எல்லாம் போய் ஏதாவது தப்பு சொல்ல முடியுமா? சாஸ்திரம் எப்ப பொய் சொல்லியிருக்கா?
அந்த கனிகா எவ்வளவுதான் முயற்சி பண்ணட்டுமே, ஆனா கண்ணனோட கருணையால நம்ம ராதிகாவுக்கும் தேவாவுக்கும் நடுவுல எந்த விரிசலும் வராது. அவங்க எல்லாருமே தான் முயற்சி பண்ணாங்களே நம்ம தேவாவை நம்மளை விட்டு பிரிக்கணும்னு. அவங்களால இப்ப எதுவுமே முடியல. அது அந்த அந்த குழந்தை இருக்கானே தீபு, ரொம்ப அன்பான குழந்தை. ஆமா பாட்டிமா. அவன் கூட நம்ம தேவா மேல ராதிகா மேல எவ்வளவு உயிரை வச்சிருக்கான். கடைசியா நம்ம சின்ன மருமகளோட நம்பிக்கை ஜெயிச்சிடுச்சுமா. அவ இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா இங்க நடக்கிறதெல்லாம் பாத்துக்கிட்டு உண்மைன்னு நம்பி இருப்பாங்க. ஆனா அவ இங்க நடக்கிறத பத்தி கவலைப்படவும் இல்ல, எல்லாத்தையும் எதிர்த்து நின்னா. ஏன்னா அவளுக்கு எப்பவுமே நம்பிக்கை இருந்தது, கண்ணன் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவளை கைவிட மாட்டாருன்னு. அவளோட அசைக்க முடியாத நம்பிக்கையோட பலன்தாம்மா இதெல்லாம். இன்னைக்கு தேவா நம்ம பக்கத்துல இருக்கானா அதுக்கு இதுதாம்மா காரணம். இதோ இப்ப பாருங்களேன், அக்தி வந்துடுச்சுல. அந்த சமயத்துல கூட தேவா அண்ணனும் ராதிகா அண்ணியும் எவ்வளவு அன்பா இருப்பாங்க. ஜென்ம ஜென்மமா அவங்க பந்தம் தொடர்ற மாதிரி. ஆமா பாட்டிமா, நீங்க தேவா அண்ணன் ஜாதகத்தை பாத்தீங்கல்ல, அதுல ஒரு கல்யாணம் தானே போட்டிருக்கு. அப்படி போடு. அப்படின்னா கன்னிகாவுக்கும் தேவா அண்ணனுக்கு கல்யாணம் ஆனது உண்மை இல்ல. சரியா சொன்ன வாசு. இனிமே எல்லாமே நல்லதுதான். தேவா ராதிகாவோட வாழ்க்கையில இனிமே எப்பவுமே சந்தோஷம்தான். ஆமாமா, ஆனா ஒண்ணு, கல்யாணத்தன்னைக்கு நான் டெல்லியில இருந்து பிருந்தாவனம் வரைக்கும் அலங்கரிப்பேன், எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுப்பேன். இன்னைக்கு மறுபடியும் உங்க கிருபையால என்னோட நம்பிக்கை ஜெயிச்சிருக்கு கண்ணா. எனக்கு நம்பிக்கை இருந்தது அவர் கண்டிப்பா இன்னொரு கல்யாணம் செஞ்சிருக்க மாட்டாருன்னு. அவர் என்னைக்கும் எனக்கு மட்டும்தான் சொந்தம். ஆனா இந்த விஷயத்த என்னால அவருக்கு சொல்ல முடியாது. ஏன்னா மாதாராம்ஜியும் கன்னிகாவும் நான் சொல்ற உண்மையை பொய்யாக்க முயற்சி பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியும்ல கண்ணா, அவர் அந்த மாதாராம்ஜிய தெய்வமா வணங்குறாரு. அவரோட இந்த நம்பிக்கைய நான் பொய்யாக்க விரும்பல கண்ணா. ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் எனக்கு முழு நம்பிக்கை வந்துடுச்சு கண்ணா. யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், என்ன வேணாலும் செய்யட்டும், ஆனா கடைசியில சத்தியமும் தர்மமும் தான் கண்டிப்பா ஜெயிக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்கு கண்ணா. நீங்க கண்டிப்பா இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல வழி காட்டுவீங்க. என்ன அவரோட சேர்த்து வைப்பீங்க கண்ணா. கண்டிப்பா சேர்த்து வைப்பீங்க. நீங்களா? இப்போ கால் எப்படி இருக்க? பரவாயில்ல. இப்போ நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பாக்குறதுக்காக நான் உங்க ரூம் வரைக்கும் போயிட்டு வந்தேன். நீங்க அங்க உங்க ரூம்ல இல்லைன்னு தெரிஞ்சோன்னு எனக்கு கொஞ்சம் ரொம்ப பதட்டம் ஆயிடுச்சு. அதான் இங்க வந்துட்டேன். நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? கேளுங்க. உண்மையை சொல்லுவீங்கல்ல? நீங்க ஏன் ஆக்ரா போகல? அது எனக்கு மனசு இல்ல. நீங்க என்னால தானே போகல. உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன் ஏன் என்னாச்சு? இன்னைக்கு என் கண்ணைய வேண்டுதலை முழுசா நிறைவேற்றிட்டாரு. நான் அவர் மேல வச்சிருந்த நம்பிக்கை வீண் போகல.
ஒரு மனைவியை பொறுத்த வரைக்கும் அவளோட நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தான் கணவருக்காக கடுமையான விரதம் இருப்பா, தவம் இருப்பா. அவர் மேல இருக்கிற நம்பிக்கையை விட மாட்டா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா நடந்துட்டு வருது. நாளைக்கு ஹல்தி, அதுக்கப்புறம் கல்யாணம். ஆனா நான் உங்க ரெண்டு பேருடைய நம்பிக்கையும் பாழாக்கிட்டேன். நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன். ஆனா ஏன் தெரியல. ஆனா உங்களால இதை எப்படி ஏத்துக்க முடியுது? இது வரைக்கும் நீங்க என்கிட்ட அவளை பத்தி எதுவும் தப்பா சொன்னதில்லை. ஆனா நான் பெரிய தவறு பண்ணியிருக்கேன். என்னோட தவறு நான் இப்பதான் உணர ஆரம்பிச்சிருக்கேன். இந்த தவறுக்காக நான் உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க ஏன் இப்படி எல்லாம் இங்க பாருங்க, உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் எந்த ஒரு துன்பமும் என்னைக்குமே வரக்கூடாதுங்கிறதா என்னுடைய ஆசை. நான் சொல்ற பேச்சு கேளுங்க. இந்த அத்தி திதியை மறந்துருங்க. நீங்க கவலைப்படுறதை என்னால பார்க்கவே முடியாத, அதோட உங்க நம்பிக்கையும் என்னால வீணடிக்கவே முடியாத. தயவு செஞ்சு நீங்க என்ன மன்னிச்சிருங்க. கண்ணா, அவர் இப்ப ரொம்ப மனக்குழப்பத்தினால கஷ்டப்படுறாரு. அவருக்கு உதவி பண்ணுங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உண்மையை அவருக்கு புரிய வைங்க. இந்த விஷயத்துல நான் உங்களை தான் நம்பி இருக்கேன் கண்ணா.